ஹாய் கைஸ், இன்னைக்கு ஸ்பெஷல் ஆருத்ரா களிங்க நடராஜருக்கு விசேஷமான ஒன்று எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு வெறும் வானலில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுத்தணுங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கூடவே ஒரு ஏலக்காயும் போட்டு மிக்ஸி ஜாரில் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு வெல்லமும் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இதிலே ஒரு பிஞ்ச் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரவை மாதிரி உடச்சி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை ஸ்லோலே வச்சும் வேக வைக்கலாம், இல்லை குக்கரில் 2 விசில் கொடுத்தும் வேக வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா அப்பப்போ மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெந்து வந்தோடனே ஒரு தாளிக்கிற கண்டியில் நெய் ஊற்றி முந்திரியை வறுத்து கொட்டிக்கோங்க. கையில் ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்கணுங்க. அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நான் முந்திரி வறுத்து கொட்டிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. என்னால் அதை வீடியோவில் காட்டும்ல, சாரி கைஸ். இப்போ சூப்பரான ஆருத்ரா களி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி. பை கைஸ்.